அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதம் 2வது வாரம் எப்படி அமைகிறது, அதிலும் குறிப்பாக மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்தின் இறுதி காலகட்டத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறாருங்க. குரு பகவான் சுகஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். எனவே உறுதியாகவே சுகஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையின்றி உங்களை தேடி வரும். எனவே உறுதியாக இந்த தருணத்தில் திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் கைகூடும். பல்வேறு வகையான சுபகாரியங்களை தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கான வழி பிறக்கிறது. எனவேதான் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. அதிக அளவு முயற்சியின்றி, அலைச்சலின்றி பல்வேறு வகையான பணிகளை எளிதாகவும் திறன்படவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சகாயஸ்தானத்தில் தற்போது அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் பல்வேறு வகையான காரிய தடைகளை நுணுக்கமாக கையாண்டு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். சிறு சிறு தொல்லைகள் கூட இந்த தருணத்தில் எளிய மருத்துவ சிகிச்சையால் நிச்சயமாக குணமடையும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உற்சாகமும் உத்வேகமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு தடை தாமதமின்றி இந்த தருணத்தில் வந்து சேர்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு பகவான் அள்ளி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் தற்போது விரயத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். மிக விரைவில் ஜென்மத்தில் நுழைய போகிறாருங்க. எனவே 7.5 சனியில் முதல் 2.5 ஆண்டுகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே விரய செலவுகள் அதிகரிக்கும். அந்த விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் நல்ல வாய்ப்பு நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் இந்த வேளையில் சூரியனும் விரயஸ்தானமாகிய 12இல் சனியுடன் இணைந்துதான் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சனி இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான கட்டுக்குள் அடங்காத விரயங்கள் இருக்கும். விளைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் அவை அனைத்துமே சுப நிகழ்வுகளாக மாறுவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற உடல் நலத்திலும் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. வெளியில் உணவு உண்பதை தவிர்த்து உடல் நலத்தை பேணி காப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்களை உறுதியாக நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் தவிர்க்க முடியும். அலைச்சல், சிரமம் போன்றவை அதிகரித்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றி உறுதியாக உங்களை தேடி வருகிறது. புதிய முயற்சியில் நீங்கள் நினைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை எளிதில் சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. பணியாளர்கள் மேலதிகாரிகளுடன் அவ்வப்போது கருத்து மோதல்கள் ஏற்பட்டு மறைவதற்கான சூழல் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் பெரிய அளவில் நெருக்கடி தரக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எந்தவிதமான சிரமமும் இல்லை என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகளை நிச்சயமாக தவிர்க்க முடியும். ஆனால் அதே சமயம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருந்தால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். அதே சமயம் உங்களுடைய முயற்சியின்பால் வெற்றி உங்களை தேடி வருங்க. மற்றபடி இறை தரகர்களை நம்ப வேண்டாம். அதனால் சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் என்பதை தான் கிரகநிலைகள் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அளவோடு அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைவாக உங்களை தேடி வரும். எந்த ஒரு பணியாக இருந்தாலும் இயன்றவரை கடன் வாங்காமல் மேற்கொள்வது பல சிரமங்களுக்கு வழிவகை செய்யாமல் சிறப்பான முன்னேற்றத்தையும் அபிவிருத்திக்கான வளர்ச்சி திட்டத்தையும் மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக அள்ளி கொடுக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியில் சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரகதியில் வலம் வருகிறார். வித்யாகாரகரான புதனும் நீச்சம் பெற்று 9ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புகிறார்.
இருக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் ஜென்ம ராசியில் ஏற்கனவே விரயத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார். இப்படி ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் பின்னோக்கி நகர்கின்றன. குறிப்பாக விரயஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஜென்ம ராசியில் 3 கிரகநிலைகள் சஞ்சரித்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமம் இல்லை என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் விரய செலவுகளில் மட்டும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவை. நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சுப விரயங்களாக அதிகரிப்பதற்கான யோகமும் உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதனை பொறுத்த வரைக்கும் அக்ரகதியில் திரும்பியிருப்பதால் இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கல்வியில் இந்த வேளையில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற முடியும். நினைவாற்றல் அதிகரிக்கும். மேலும் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் இருந்து யோகஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். எனவே ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் சிறப்பாக பல்வேறு வகையில செயல்பாடுகளை மாற்றி அமைத்து நன்கு யூகம் அமைத்து மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது நிச்சயமாக அள்ளி கொடுக்கின்றன. ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கிரனின் வக்ரமும் உச்சமும் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை கலைத்துறை ரீதியான பணிகளில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறது. புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெரிய அளவில் தடையின்றி எளிதில் உங்களை தேடி வரும். எனவேதான் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே தாமதமின்றி உங்களுக்கு சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை உடன்பட செய்து முடிப்பதோடு மக்கள் மத்தியில் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எதை செய்தாலும் அதனுடைய தாக்கத்தையும் அறிந்து செயல்படுவதால் மிகப்பெரிய யூகங்களையும் மிக சிறப்பாக செயலாற்றுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு. மேலும் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் தற்போது சுகஸ்தானத்திலும் இந்த வாரத்திற்கு பிறகு பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5லும் அமரப்போகிறார். எனவே செவ்வாயினுடைய மாறுதல் மிக சிறப்பான வரவேற்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகும். கடுமையாக சந்திக்கக்கூடிய விவசாய ரீதியான பல பிரச்சனைகள் விலகும். அரசாங்க சலுகைகள் எளிதில் கிடைக்கும். பெரிய அளவில் தொல்லை என்று இருந்து வந்த விஷயங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் நினைப்பதை வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறார். ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறார். எனவே பல்வேறு வகையில நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் உறுதியாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வருகின்ற 11ஆம் தேதி பிரதோஷ தினத்தன்று அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன.